ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை. சீசர். நிலைமை ரொம்பவும் ரசாபாசமாகிவிட்டது. கீழே இருந்து கிளம்பிய திடீர் சந்தடியில் அப்பாவின் உரத்த குரலை கேட்டு மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தவன் திடுக்கிட்டு விழித்து எழுந்திருக்க பயந்து கொண்டு, இந்த சமயத்தில் அப்பாவின் கண்ணில் பட்டுவிடக்கூடாதே என்று எழுந்து பார்க்காமலேயே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு கீழே கும்பல் கூடி நிற்கின்ற அவர்கள் முகத்தில் விழிக்க விரும்பாத தர்ம சங்கடத்தில் 1/4 மணி நேரமாய் நான் படுத்து கொண்டே இருக்கிறேன். இதோ என் தலைமாட்டில் இருக்கிற ஜன்னல் வழியாக பார்த்தால் எல்லாம் தெரியும். அபாவாதத்துக்கு ஆளாகி நிற்கிற மங்களம், சீதாராமையரின் மனைவி, பரிதாபகரமான அழுகை குரலில் தெய்வத்திடம் முறையிடுகிற மாதிரி எல்லோற்றையும் சபித்து அலறுகிற குரல் கேட்கிறது. நீங்களெல்லாம் நன்னா இருப்பேலா? இப்படி அபாண்டமா சொல்றேலே. அவர் வரட்டும், கை நிறைய நெருப்பை அள்ளின்னு நான் சத்தியம் பண்றேன். அவள் அலறிய போது வார்த்தைகள் தெளிவாக கேட்காமல் ஆங்காரமும் கோபமும் கீறிச்சிட்டு அழுகையில் குழம்புகிறது. ஏதோ கைகலப்பு மாதிரி, யாரோ பிடித்து இழுக்கிற மாதிரி, கொண்டு போய் சுவரோரமாக தள்ளுகிற மாதிரியெல்லாம் சத்தங்கள் கேட்கின்றன. ராஸ்கல், எங்கேடா ஓட பார்க்குற? சீதாராமையா வரட்டும், அவர் கையிலே செருப்பை கொடுத்து உன்னை அடிக்க சொல்லலைன்னா பாரு. என் பெயரை மாற்றி வச்சுக்கோ. அவர் வீட்டில் தண்டசோடு திங்கிறதும் இல்லாமல் துரோகி பயலை நானா வெட்டி போட்டுடுவேன். அப்பா சாமி வந்த மாதிரி குதிக்கிறார். அப்பாவுக்கு தான் சாமி வருமே அடிக்கடி. காலையிலிருந்து இது 3வது தடவை. இப்போ அம்மாவும் கூட சேர்ந்து கொண்டாள். ஐயோ, உங்களுக்கு ஏனா தலையெழுத்து? அந்த பிராமணர் முகத்தை பார்த்து நாம இடம் கொடுத்தோம். கண்ட செனியன்கள்லாம் இழுத்துட்டு வந்து ஆத்திலே விட்டுட்டு அவரானா காத்தால போயிட்டு ராத்திரி வரார். இங்கே நடக்கிற கன்றாவியெல்லாம் நாமன்னா பார்க்க வேண்டியிருக்கு. அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணணும். உங்களை யார் இப்படி வந்து நிற்க சொன்னா? கர்மம். வாங்க உள்ளே. நீ போடி உள்ளே, இந்த உருமல் போரும். அம்மா இத்தனை நேரம் உள்ளே போயிருப்பாள். சார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. சீதாராமையா வரட்டும். அவள் எப்படி போனால் நமக்கென்ன? எதிர்போசன் நாராயணன் அப்பாவை சமாதானம் பண்ணுறார் போல இருக்கு. நமக்கென்னவா? 4 சம்சாரிகள் குடியிருக்கிற இடத்தில் இந்த அக்கிரமம் அடுக்குமானும்? பசு மாதிரி பார்த்த மனுஷனுக்கு இவா பண்ணுற துரோகத்துக்கு நானும் துணை போகிற மாதிரின்னா ஆயிடும். வீடே இடிந்து போகிற மாதிரி அப்பா கத்துகிறார். வீட்டுக்காரர் இல்லையா? எல்லா குடித்தனக்காரர்களும் வாசலில் கும்மல் கூடி நிற்கிறார்கள் போல் இருக்கிறது. நல்ல வேளை, சின்ன பசங்கள் யாரும் இல்லை. எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கும். இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. சீ, மனுஷன் சுத்த அல்பம். காலையிலேயே எனக்கு தெரியும் இப்படி என்னமோ நடக்க போகிறதுன்னு. கொஞ்ச நாளாகவே பொம்மநாட்டிகள் எல்லாம் முத்துமையா கூடின்னு இதில் மங்களத்தை மட்டும் சேர்த்துக்காமல் ரகசியம் பேசினா. அப்புறம் காலையிலே அம்மா போய் அப்பாவோட ரகசியம் பேசினா. அப்பா மூக்கை வடைச்சுன்னு செருமி உருமிட்டு முற்றத்தில் போய் நின்னுன்னு சீதாராமையா வீட்டை முறைச்சு பார்த்தார். அப்போவே எனக்கு தெரியும் என்னமோ ரகலை நடக்க போகிறதுன்னு. நான் ஒரு மடையன். 10 மணிக்கு சாப்பிட்டதும் வழக்கம் போல் எங்கேயாவது வெளியில் போய் தொலைந்திருந்தால் இந்த கர்மத்தை எல்லாம் காது கொடுத்து கேட்க நேர்ந்திருக்காது. பேப்பரிலே வாண்டட் காலம் பார்த்துன்னே தூங்கிட்டேன். காலையிலே நான் சாப்பிடும்போதே தட்டில் சாதத்தை போட்டுன்னு அம்மா அப்பா கிட்ட ஒரு தடவை ஓடி என்னவோ கையையும் காலையும் மாட்டின்னு ரகசிய குரலே பேசி கொண்டிருந்தாள். அப்போவே அவள் ரகசியம் அசிங்கமாக இருந்தது, அல்பமாக இருந்தது. நான் சாதத்தை தட்டல் பிசைந்து கொண்டே மோருக்காக காத்திருந்தேன். யார் எப்படி போனால் இவாளுக்கு என்னவாம்? எதுக்காக யாரை பற்றியாவது அபாண்டமாக ஏதாவது சொல்லணும்? இதில் இவாளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சப்போ இவாளுக்கு பிள்ளையாய் பிறந்ததுக்காக சுவத்திலே முட்டிக்கலாம் போல் இருந்தது. அம்மானு பல்ல கடிச்சுன்னு கத்துனேன். எனக்கு மோரை ஊற்றி தொலைஞ்சிட்டு அப்புறமா போய் ஊர்வம்பு அளக்கலாம். அவ்வளவுதான். அப்பாவுக்கு சாமி வந்துடுத்து. துறைக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுத்தோ அப்படின்னு ஆரம்பிச்சவர் நான் சாப்பாடு எழுந்துறதுக்குள்ள 100 தண்டசோறு போட்டுட்டார். நான் தலையை குனிஞ்சுட்டு இன்னும் நன்னா தட்டிலே கவிழ்ந்துட்டு கண்ணிலே இருந்து தண்ணி முட்டிண்டு வந்தது. சாதத்திலே விழுறது எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி குடிச்சிட்டு மாடிக்கு வந்து விழுந்தது தான் தண்டசோறுன்னு வார்த்தை கேட்டுண்டே வயது நிரப்புகிறது. எனக்கு வழக்கமாக போச்சு. எங்கேயாவது ஓடிலாமான்னு தோணும். எங்கே ஓடுறது? எவ்வளவு அப்ளிகேஷன் தான் போடுறது? எத்தனை பேரை தான் பார்த்து பல்ல காட்டுறது? உடம்பாவது வாட்டர் சாட்டமாக இருக்கா? மிலிட்ரிக்கு போகலான்னு போனால் வெயிட் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டான். SSLC படித்தவனுக்கு என்ன உத்தியோகம் கிடைக்கும் இந்த காலத்தில்? BA MA எல்லாம் திண்டாடுறான். என்ன வேலையானாலும் நான் செய்ய தயார் தான். நம்ம சீதாராமையா கிட்ட கூட உங்கள் கேண்டீனில் வந்து சர்வர் வேலை செய்கிறேன்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அவள் கேண்டீன்லே போன வாரம் ரிட்ராச்மெண்ட் ஆகிதானே அந்த மணி வந்து வாத்தில் உட்காந்துட்டு இவ்வளவு ரகலையும் ராசாபாசமும் ஆகியிருக்கு. சீதாராமையா ஆத்திலே மணி தண்டச்சோறு தின்னால் இந்த அப்பாவுக்கு என்னவாம்? என்ன இவர் தண்டச்சோறுன்னு சொல்கிற போதெல்லாம் அந்த மணியையும் சேர்த்து கத்துறாருன்னு எனக்கு தெரியும். இவர் மட்டும் என்னவா? உடம்பு வளைச்சி எங்கேயாவது 1 மாதம் வேலை செய்திருக்கிறாரா? தாட்டா கட்டி போட்ட வீடு, அஞ்சரை பெட்டி மாதிரி தடுத்து 480 ரூபாய் வாடகை வர்றது. சீட்டாடினே இவர் காலத்தை தள்ளுறார். இவரை சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டியிருந்தார்னா ஒரு வேளை கூட இந்த வீட்டிலே நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நாளே ஆகுமா? சில சமயங்களில் கேட்டே விடலாமான்னு கூட தோன்றுறது.
கேட்டுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் இங்கேயே உட்காந்து தண்டசோறு தானே திங்கணும். நான் தண்டசோறு திங்கிறது உண்மைதானே, இதுக்கு நீங்கள் திங்கிறதும் தண்டசோறு தானே சொல்கிறது பதில் ஆயிடுமா? இந்த வீட்டை தாத்தா கட்டியிருந்தால் என்ன, முப்பாட்டன் கட்டியிருந்தால் என்ன, இப்போது இந்த குடும்பத்துக்கு அதிகாரி அப்பா தானே. அவர் எவ்வளவு முரடனாக இருந்தாலும், முன்கோம்பியாக இருந்தாலும், அல்பமாக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவரை நேரில் முகத்துக்கு முகம் பார்த்துட்டா ஆகட்டும், சரி, உண்டு, இல்லைன்னு ஒவ்வொரு வார்த்தை தான் பேச முடிகிறது. அவர் சத்தம் போட்டுட்டால் அது கூட வரமாட்டேன்றது. இப்போ கொஞ்ச நாளாக தான் அப்பா என்னை அடிக்கிறதில்ல, ஆனால் அடிச்சுடுவாரோ என்கிற பயம் இப்போதும் இருக்கு. அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த பயம் இருக்கும் போல இருக்கு. அதோ அப்பா கூப்பிடுறார். இதோ வந்துட்டேன், இங்கே தான் இருக்கேன். வேஷ்டியை இழுத்து சொருகின்னு படபடன்னு மாடிப்படியில் இருந்து இறங்கி ஓடுறேன். நான் நினைத்தது போலவே விஷயம் ரொம்ப முற்றித்தான் போய்விட்டது. முற்றத்தில் எல்லாரும் கூட்டமாக நிற்கிறா. மங்களம் என்னை பார்த்துட்டு முறையிடுற மாதிரி உதட்ட பிதிக்கி அலறாள். மணி பயந்து போய் முழங்காலை கட்டிண்டு குனிந்த தலையுடன் உட்கார்ந்திருந்தான். யாரோ புடிச்சு உழுக்கின மாதிரி அவன் தலைமுடியெல்லாம் கலைந்திருந்தது. சட்டை கூட காலர்கிட்டே கொஞ்சம் கிழிந்திருக்கு. தன் உடம்பு பலத்தாலோ அவனை ஒரு பக்கம் அடக்கி உட்கார வைத்துட்ட திமிரில் அப்பா மடித்து கட்டிய வேஷ்டியோடு காலை அகட்டி கொண்டு இடுப்பில் ஒரு கையை வைத்து கொண்டு நெப்போலியன் மாதிரி நிற்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பீரங்கி படை வரிசை இல்லை, அவ்வளவுதான். அப்பாவின் அட்டகாசத்தில் எல்லாரும் கிளியெழுத்து போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. யார் என்ன பேசினாலும் இப்போது அவர் எடுத்தெறிந்து பேசிவிடுவார் என்கிற பயத்தால் நியாய அநியாயம் தெரிந்தவர்கள் கூட பயம் வந்துவிட்டால் நியாய அநியாயம் எங்கே தெரிவது? என்னை மாதிரியே அப்பாவை சார்ந்தவர்களும் அடங்கியிருக்கிறார்கள். மங்களம் அழுவது ரொம்ப பாவமாக இருக்கிறது. மணியை அடித்தோ இழுத்தோ அவன் மீது கை நீட்டி இருக்கிற அப்பாவின் செய்கை இவர் எவ்வளவு ரவுடித்தனமானவர் என்று கண்ணெதிரே நிரூபணமாகும் போது அவமானம் என்னை பிடுங்கி தின்றது. இவருடைய கோபத்துக்கும் இந்த காரியங்களுக்கும் உண்மையிலேயே நியாயமா இருந்தாலும் இவரை தான் வாயால் பசு என்றும் நல்லவர் என்றும் யோக்கியர் என்றும் சொல்லுகிற அந்த சீதாராமையருக்கு இவருடைய செய்கையால் ஏற்பட்டுவிட்ட அவமானம் புரியாத இவரது அறியாமை எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்கிறது. இந்த அப்பாவின் குணம் எனக்கு தெரியும். இவர் வெட்டி விட்டு கட்டி கொண்டு அழுவார். மாடியிலிருந்து இறங்கி வருவதற்குள் ஆத்திரம் தாங்காத அப்பா என்னை மேலும் 2 தரம் கூப்பிட்டு விட்டார். முதல் குரல் டே அம்பி, இரண்டாவது என் பெயரை சொல்லி, மூன்றாவது பல்லை கருத்து கொண்டு ஏ தடியா. நான் எதிரே வந்து நிற்கிறேன். உள்ளுக்குள் என்னமோ நடுங்கிற்று. அந்த கேண்டீனுக்கு போய் கையோட சீதாராமையரை இழுத்துட்டு வா போடா. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு தப்பித்தேன் என்று நான் வெளியே ஓடுகிறேன். தெருவுக்கு வந்த பிறகு மெதுவாக நடக்க ஆரம்பித்து நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு பயங்கரமான சிக்கலான சென்சிட்டிவான இன்னொருவர் பொண்டாட்டி சம்பந்தமான விஷயத்தில் முன் யோசனை இல்லாமல் முரட்டுத்தனமாக இந்த அப்பா தலையிட்டு விட்டாரே. இது எங்கே போய் நிற்கும், என்ன ஆகும் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. சீதாராமையர் ரொம்ப சாது, நல்லவர். நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதிலிருந்தே அவர் எனக்கு தெரியும். அவருக்கு கோபம் வந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார். இல்லைன்னா யாராவது சிரிக்க வச்சுட்டு வாயை மூடிண்டு பேசாமல் இருப்பார். அவர் ஜோக் அடித்து யாரும் சிரிக்கலைன்னா அவர் சத்தம் போட்டு சிரிச்சு விடுவார். 2 வருஷத்துக்கு முன்னாலே வரைக்கும் இப்போ நான் இருக்கேனே அந்த மாடி ரூமிலே தான் அவர் ஒண்டிக்கட்டையாக இருந்தார். வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி கர்லாக்கட்டை சுற்றுற மாதிரியெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி ரூம் நிறைய மாட்டி வச்சிருப்பார். நான் சின்ன பையனாக இருக்கிற போது அந்த விவேகானந்தா உடற்பயிற்சி கழகத்துக்கு என்னையும் கூட அழைச்சிட்டு போவார். ஊற வைத்த பச்சை கடலை எனக்கும் ஒரு பிடி அள்ளி தருவார். அவருக்கு கல்யாணமான பிறகு அதையெல்லாம் விட்டுட்டார். 40 வயது வரைக்கும் பிரம்மாச்சாரியம் ரொம்ப உசத்தி என்று கடைபிடித்து கொண்டு வந்தவர் திடீரென்று ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டு மங்களத்தோடு வந்து நின்றார். அந்த கல்யாணம் எப்படி நடந்தது என்பதை கதை மாதிரி எல்லோரும் பேசி பேசி எல்லோருக்கும் அது தெரியும். அவரே சில சமயம் முற்றத்திலே வந்து நின்று கொண்டு குள அடியிலே தண்ணி பிடிக்கிறவா கிட்ட சிரிக்க சிரிக்க சொல்லுவார். மங்களம் வீட்டுக்கு உள்ளே இருந்தே சிரிச்சுக்குவாள். கேண்டீனுக்கு இன்னும் ஒரு பர்லாங்கு இருக்கு. அது ஒரு டுட்டோரியல் காலேஜில் இருக்கிற கேண்டீன். அந்த பிரின்சிபால் இவரோட கூட படித்தாராம். அதனாலே இவருக்கு இங்கே ரொம்ப சலுகை. ஆனாலும் சலுகை தருகிறார்கள் என்பதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பார் இவர். இப்போது அவர்கிட்டே போய் நான் என்னன்னு சொல்லி அழைச்சின்னு வர்றது? என் வாயால் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நான் சின்ன பையன்தானே. மாமா, அப்பா உங்களை கையோடு அழைச்சின்னு வர சொன்னார். ஏதோ அவசரமாம்னு சொல்ல போகிறேன். சீதாராமையரை நான் நேரிலே பார்க்கும்போது மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் மனசில் நினச்சிக்கிறது சீதாராமையர் தான். சீதாராமையர் 2 வருஷத்துக்கு முன்னே பாலக்காட்டுக்கு போனார். அக்காவுக்கு இவர் மாதம் 50 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணுவார். கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரரோட ஏதோ தகராறாம். தாலி கட்ட போகிற நேரத்தில் கட்டப்படாதுன்னு தடுத்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவனை இழுத்துக்கிட்டு போயிட்டாராம். அந்த மாப்பிள்ளை என்னை மாதிரி சோப்லாங்கியா இருப்பான் போல் இருக்கிறது. என்ன பண்ணுறது? இவரோட அக்கா வந்து என் மானத்தை காப்பாத்துடா தம்பின்னு இவர்கிட்ட அழுதாலாம். உடனே அது வரைக்கும் எல்லோரும் உபாசாரம் பண்ணிட்டு இருந்த பெண் வீட்டுக்காரரை சீதாராமையார் கெட்டி மேளம்னு கத்தினே ஓடி போய் மனையிலே உட்கார்ந்து மங்களத்தின் கழுத்திலே தாலியை கட்டிறாராம்.
இதை அவர் சொல்லும்போது எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள். அவர் வீட்டிலே இருக்கிற போது இதே மாதிரி ஏதாவது சொல்லி மங்களத்தையும் மற்ற பேர்களையும் சிரிக்க வைத்து கொண்டே இருப்பார். அவர்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் எல்லார் எதிரிலையும் மங்களத்தை கேட்டார். சுயம்வரத்திலே யாரையோ நினைச்சுன்னு யார் கழுத்திலோ மாலையை போட்ட மாதிரி தாலி கட்டுற முதல் நிமிஷம் வரைக்கும் யாரையோ புருஷன் நினைச்சுன்னு இருந்துட்டு நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. அப்போ மங்களம் குல அடியில் தண்ணீர் பிடிச்சிட்டு இருந்தாள். இவர் விளையாட்டாக அப்படி சொன்னது அவளுக்கு சுருக்கென்று தைத்து விட்டது போல் இருந்தது. ஆனாலும் அவள் சிரிச்சுண்டே சொன்னாள், நான் யாரையும் நினைச்சுண்டு இல்லை, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கூடுன்னு பகவானைத்தான் நினைச்சுட்டு இருந்தேன். எனக்கு எது நல்லதோ அதை பகவான் நடத்தி விட்டார்னு நான் சந்தோஷமா இருக்கேன். இதோ இந்த டுட்டோரியல் காலேஜ் வந்தாச்சு. கேண்டீன் பின்னாலே இருக்கு. கேண்டீன் உள்ளே நுழைகிற போது அவர் அந்த சுவர் மூலையிலே மாட்டியிருக்கிற கண்ணாடி முன்னாலே நின்று தலைவாறுகிறார். ஆணியிலே தொங்கிற அரக்கை சட்டையை எடுத்து சட்டை பையை காலி பண்ணிட்டு 2 தடவை உதறுகிறார். மணி பர்ஸ், வெத்தலை, சீவல் பொட்டணம் தலைவாரி கொண்டவாறே அந்த சீப்பு எல்லாத்தையும் பாக்கெட்டிலே வச்சுட்டு மறுபடியும் கண்ணாடியிலே பார்த்துக்கின்ற போது பின்னாடி நிற்கிற என்னை பார்த்து விட்டார். திரும்பி என்னை பார்த்து சிரிக்கிறார். சிரிச்சுண்டே கேட்கிறார், வா காப்பி சாப்பிட்றாயா? வேண்டாம், உங்களை அப்பா அவசரமாக கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார். உங்கள் அப்பாவுக்கு எப்போதான் அவசரம் இல்லை? நீ ஆத்திலே காப்பி சாப்பிட்டாயோ? இல்லை, தூங்கிட்டு இருந்தேன். என்னை எழுப்பி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா அப்பா. சரி சரி உட்காரு. என்னை உட்கார வைத்து விட்டு உள்ளே போய் ஒரு தட்டிலே ஒரு கரண்டி கேசரியும் காரா பூந்தியும் கொண்டு வந்து வைத்துவிட்டு, குண்டுமணி ஒரு காஃபி கொண்டு வா என்று குறுக்கே போகிற யாரிடமோ சொல்கிறார். கேசரி நன்றாக இருந்தது. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே வயிற்றுக்குள் என்னமோ திக் திக் என்று ஒரு பயம். குண்டுமணி காஃபி கொண்டு வந்து வைக்கிறான். இவர் கல்லா அருகே போய் ஒரு நீளமான நோட்டு புத்தகத்தை எடுத்து தனது பக்கத்தில் புரட்டி ஏதோ கணக்கு எழுதுகிறார். இப்போது நான் சாப்பிட்ற கணக்கோ? திரும்பி வந்து நான் உட்கார்ந்து இருக்கிற பெஞ்சில் பக்கத்திலே உட்கார்ந்து வெற்றிலை போடுகிறார். நான் அவசர அவசரமாக காப்பியை விழுங்குகிறேன். அங்கே வீட்டிலே இருக்கிற பதட்ட நிலையும், அப்பாவின் சாமியாட்டமும், மங்களத்தின் பரிதாபகரமான அலறலும், மணியின் அவமானமும், மற்றவர்களில் லச்சை கெட்ட மௌனமும், அப்பாவுக்கு பரிந்து கொண்டு போகிற அம்மாவின் புலம்பலும் ஒரு பக்கம் மனசில் வந்து கவிகிறது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரியாத சீதாராமையரின் நிதானமும், என்னிடம் அவர் காட்டுகிற அன்பும், இன்னும் சற்று நேரத்தில் நடக்கப் போகிற கலோபரமும் மனதில் படர்கிற போது இவர் காட்டுகிற நிதானத்தில் நானும் பங்கு கொண்டு இவர் அன்போடு தருகிற இவற்றையெல்லாம் சாப்பிடுவது ஒரு குற்றமோ ஒரு துரோகமோ என்று நினைக்கும் போது எனக்கு நெஞ்சை அடைக்கிறது. நான் அவசரமாக ஓடி கை கழுவி கொண்டு வந்து வாங்க மாமா போகலாம்னு பறக்கிறேன். இரேண்டா, ஒன்றும் அவசரம் இருக்காது. சீட்டாட்டத்திற்கு ஒரு கை குறையுமா இருக்கும். நானும் ஆத்துக்குத்தான் புறப்பட்டு இருக்கேன். அது போகட்டும், நீ என்னமோ மிலிட்ரியில சேர போறையாமே? ஏண்டா அசடே, உன்னை மாதிரி ஆளையெல்லாம் மிலிட்ரியில எடுத்தால் தேசம் உருப்பட்ட போல தான். ஒரு துப்பாக்கி உன்னால் தூக்க முடியுமா? எக்ஸசைஸ் பண்ணுடான்னு அடிச்சுட்டேனே, கேட்டாயோ? சீதாராமையர் இப்போதெல்லாம் எக்ஸசைஸ் செய்வதில்லை என்றாலும் அந்த உடம்புவாக அப்படியே இருக்கிறது. புறப்படுங்க மாமா, அப்புறம் அப்பா என்னை திட்டுவார் என்று நான் கெஞ்சுகிறேன். செருப்பை மாட்டிக்கொண்டு புறப்பட்டவர் அந்த காலேஜ் காம்பவுண்டை தாண்டுவதற்குள் ஒரு 4-5 பேரிடம் நின்று ஏதேதோ பேசி எல்லோரும் இவரை திரும்பி பார்க்கிற மாதிரி அவ்வுட்டு சிரிப்பு சிரித்து வெளியே வருவதற்குள் இந்த நல்ல மனிதருக்கு வீட்டிலே காத்து கொண்டிருக்கிற அதிர்ச்சியை எண்ணி எண்ணி எனக்கு அடிக்கடி வயிற்றிலே என்னவோ செய்கிறது. படிக்கிற பையன்கள் எல்லாம் இவர் மேல் ரொம்ப பிரியம் போல் இருக்கிறது. காம்பவுண்டுக்கு வெளியிலே வந்த பிறகு, மாமா ஆத்துக்கு கிளம்பியாச்சா என்று ஒரு குரல் கேட்கிறது. திரும்பி பார்த்தால் மாடி வராந்தாவில் 4 பையன்கள் நின்று கொண்டு நோட்டு புத்தகத்தோடு கையாட்டுகிறார்கள். இவரும் திரும்பி பார்த்து 6 மணிக்கு வந்துடுவேன் என்று சொல்லி கையாட்டுகிறார். வருகிற வரியில் அந்த மாணவர்களை பற்றி ஒரே அடியாக புகழ்கிறார். எல்லாம் ஃபெயிலான பசங்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் ஏன் ஃபெயில் ஆடுறது தெரியுமா? அவளெல்லாம் உன்னை மாதிரி மண்டு இல்லை, மகா புத்திசாலிகள். அதனாலே தான் ஃபெயில் ஆயிடுறதுங்க. நீ ஒரு கிளாஸில் கூட ஃபெயில் ஆகாமல் தான் படித்த. என்ன புண்ணியம் சொல்லு? படித்து பாஸ் ஆகிற ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லா காரியத்தையும் மகா கெட்டிக்காரன்கள் இந்த பசங்கள். ஆமாம், நிச்சயத்துக்கு சொல்கிறேன்டா. இந்த பிரின்சிபால் கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கிறேன். நல்ல பையன். கேண்டீனிலே சர்வர் பணிக்காவது வரேங்கிறான். நம்ம ஆஃபீஸில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் மறந்துடப்படாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். பார்க்கலாம் என்று என்னென்னவோ பேசிக்கொண்டே வருகிறார். எனக்கு எதுவுமே மனசில் தங்கவில்லை. அதோ வீடு தெரிகிறது. எதுக்காக்கும் உங்கள் அப்பா இவ்வளவு அவசரமாக என்னை அழைச்சிட்டு வர சொன்னாராம்? என்ன விஷயம் என்று கண்ணை சிமிட்டு கொண்டு கேட்கிறார். நான் அழுதே விழுவேன் போல் இருந்தது. என்னை ஒன்றும் கேட்காதேங்கோ. நான் தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இப்படி சொன்னது எதனால் என்று அவருக்கு விளங்கவில்லை. சிரித்து கொள்கிறார். எல்லாத்துக்கும் எப்போதும் இந்த சிரிப்பு தான். அம்மா சொன்னதும் அப்பா கண்டுபிடித்ததும் ஒருவேளை நிஜமாகவே இருக்கலாமோ என்று இப்போதுதான் நானும் முதல் தடவையாக நினைக்கிறேன். இதுவரை இந்த விஷயத்தில் சம்பந்தப்படாதவனாய் இதற்கு வெளியே நின்று பார்த்த அனுபவம் நீங்கி நானும் இதற்குள் சிக்கி கொண்ட மாதிரி எனக்கும் மனசில் ஒரு ஆவேசம் வந்தது. மங்களம் இவருக்கு துரோகம் செய்வாளா? இந்த மணி ஒரு காலி பயலா? அப்படியானால் அவனை அப்பா அடித்தது ரொம்ப சரிதானே. அப்பா சொன்ன மாதிரி இந்த மாமா கையிலே செருப்பை கொடுத்து அவனை அடிக்க வச்சா அதுவும் நியாயம்தானே. சரி, மங்களத்தை என்ன பண்ணுறது? இந்த மாமாவுக்கும் அவளுக்கும் 20 வயசு வித்தியாசம்னா அதுக்காக ஒரு பெண் தப்பு பண்ணுவாளோ?
என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு துரோகத்தை இந்த மாமாவால் தாங்கிக் கொள்ள முடியுமா? சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாலே, அது மாதிரி ஏதாவது நடக்க போறதோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு குனிந்த தலையுடன் நான் வேகமாக நடக்கிறேன். என் வேகத்தால் மாமாவின் நடை வேகமும் அதிகரிக்கிறது. மணியும் மங்களமும் மத்தியானம் எல்லாம் தாயம் விளையாடுவார்கள். மணி நன்றாக பாடுவான். மாமா கூட அவனை பாட சொல்லி கேட்பார். மங்களத்திற்கு ஒத்தாசையாக எல்லா வேலைகளும் செய்வான். அவனுக்கும் பாலக்காடு தான் சொந்த ஊராம். மங்களத்திற்கு அவனை அங்கேயே தெரியுமாம். ஒருவேளை அங்கேயே அவர்களுக்குள் இந்த நல்ல மனுஷர் இந்த துரோகத்தை எப்படி தாங்கிக் கொள்வார்? இவருக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாமே. வீடு வந்தாச்சு. இவரை கண்ட உடனேயே இவர் பார்வையிலேயே படுறது முன்னே ஒளிஞ்சுக்கணும்னு பயந்து ஓடுற மாதிரி இந்நேரம் வரைக்கும் முற்றத்திலே கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவா எல்லாரும் அவாவா வலைக்குள்ளே சரசரன்னு நுழையிறா. அப்பா தான் தைரியமா அங்கேயே நின்றுன்னு திரும்பி பார்க்கிறார். அப்பாவோட அந்த தைரியம் எனக்கு ஒரு நிமிஷம் பெருமையாக கூட இருக்கு. வாரும் வாரும்னு என்னமோ சொல்ல வரார் அவர். அதுக்குள்ள மங்களம் அலறி அழுதுண்டு ஓடி வந்து சீதாராமையா காலில் விழுந்து அலறாள். அவள் அழுது கொண்டே என்னென்னவோ சொல்வது ஒன்றுமே புரியவில்லை. மணி வெட வெட என்று நடுங்கிக் கொண்டு எழுந்து நின்றான். அப்பா தான் பெரிய குரலில் 4 குடித்தனம் இருக்கிற இடத்துல என்று சொல்வதற்குள் சீதாராமையார் சித்த வாயை மூடிண்டு இருங்கோ என்று கடுமையாக சொன்னவுடன் அப்பாவுக்கு வாயடைத்து போகிறது. ஆனால் கோபத்தால் பல்லை கடிக்கிறார். சீதாராமையர் அதை கவனிக்காமல் மங்களத்தை ஒரு குழந்தையை தூக்குவது மாதிரி தூக்கி நிறுத்தி, என்னத்துக்கு இப்படி அலறாய்? அழாமல் சொல்லு, என்ன நடந்தது என்கிறார். மங்களத்துக்கோ அழ முடிகிற மாதிரி எதையும் சொல்ல முடியவில்லை. அதையும் கேட்க விடாமல் இந்த அப்பா கத்த ஆரம்பித்து விட்டார். எனக்கு என்ன காணும் போச்சு? உம்ம நல்ல மனசுக்கு இவ பண்ற துரோகம் தாங்க முடியாமல் நான் ஓடி வந்தேன். நான் பொய் சொல்றேன்னு இந்த ஆத்துல இருக்கிறவாளை எல்லாம் கேளும். எங்கே யாரையும் காணோம். இப்படி ஒரு பொய் சொல்லி எனக்கு என்ன ஆகணும்? உம்மை எனக்கு 20 வருஷமா தெரியும். உமக்கு பண்ற துரோகம் எனக்கு பண்ற மாதிரி இருக்கு. வயிறு எரியுது. இந்த சமயத்தில் அம்மாவும் சேர்ந்து கொள்கிறாள். உங்களுக்கு என்ன? தலையிலே எழுத்துன்னு அடிச்சுட்டேனே, கேட்டேலா என்று அலறுகிறாள் அம்மா. 2 பேருக்கும் தாங்கள் பொய் சொல்லிவிட்டோமோ என்ற பயம் வந்துவிட்டது. ராஜாமணி ஐயர்வாள், நீங்க என் மேல வச்சிருக்கிற மரியாதை எனக்கு தெரியாதா? மாமி அழைச்சிண்டு உள்ளே போங்கோ என்று சொல்லி அப்பாவுக்கு அது காதில் ஏறாமல் போகவே, மாமி நீங்களாவது அவரை அழைச்சிண்டு போங்கோ என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு மங்களத்தை தோளில் தட்டி கொண்டே கேட்கிறார். அழாமல் சொல்லு, இங்கே என்ன நடந்தது? மங்களம் பொங்கி பொங்கி இப்பொழுது அதிகமாகவே அழுகிறார். அழுது அழுது தேம்பிக் கொண்டே சொல்கிறார். நானும் நம்ம மணியும் இதோ அங்க உட்கார்ந்துண்டு வீட்டுக்குள் கூடத்தை கட்டிக்கொண்டு அதற்கு மேல் சொல்ல முடியாமல் கூடத்தை காட்டிய கை அப்படியே நிற்கிறது. குரல் விம்மி அடைக்கிறது. இந்த இடத்தில் சற்று முன் நிகழ்ந்த காட்சி அவள் மனசில் வர மறுபடியும் ஒரு பெரிய அழுகை. அழப்படாது, அழாமல் சொல்லு என்று ஒரு குழந்தையை தேற்றுவது மாதிரி கேட்கிறார் சீதாராமையர். அங்கே உட்கார்ந்துட்டு தாயம் விளையாடிட்டு இருந்தோம். நேரா வெயில் அடிக்கிறதுன்னு நான் தான் வாச கதவை சாத்தினேன். ஜன்னல் கதவெல்லாம் திறந்துதான் இருக்கு. மணி தலையை வலிக்கிறதுன்னு படுத்துனான். நான் காயெல்லாம் எடுத்து டப்பாவிலே வைக்கிறாச்சே இந்த வீட்டுக்கார மாமா. இவர் வந்து அதற்குள் அவளால் சொல்ல முடியவில்லை. அந்த சமயம் சுவரோரமாக நின்று கொண்டிருந்த மணியும் அழுகிறான். மண்டு மண்டு, நீ எதுக்காக்கும் அலறாய்? போரும், நம்ம ராஜாமணி ஐயருக்கு என் மேலே இருக்கிற அன்பு உன் மேலே இன்னும் வரலை. நான் 20 வருஷம் அவளோட பழகியிருக்கேன். நீ இப்போதானே வந்திருக்காய் என்று ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார். மங்களம் ஓய்வதாக இல்லை. தொடர்ந்து சொல்கிறாள். மணியை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துண்டு வந்து என்னை பற்றி அநியாயமா என்னென்னமோ சொல்றா. நான் கையில் நெருப்பு அள்ளிண்டு வேணாலும் சத்தியம் பண்ணுறேன் என்று அவள் அழுது அழுது சொல்லி கொண்டிருக்கும் போதே சீதாராமையர் சிரிக்கிறார். போருமே, நெருப்பை போய் அல்றாளாம். நெருப்பை. ராஜாமணி ஐயர்வாள், இதெல்லாம் என்ன கூத்து? மங்களம் என் பெண்டாட்டி, மணி எங்கு ஆத்து பையன். எனக்கு அவளையும் தெரியும், என்னையும் தெரியும், உங்களையும் தெரியும். மங்களம் இன்னைக்கு வந்தவள் தானே. நான் 20 வருஷமா இங்கே இருந்து நீங்க சம்சாரம் நடத்தும் அழகை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எவன் தன் பெண்டாட்டியை நம்புகிறானோ அவனாலே தானே ஊரில் இருக்கிறவன் பெண்டாட்டிகளையும் நம்ப முடியும். மாமி, சாயங்காலம் கதை கேட்க போறேலே மகாபாரதம் சொல்றாளாமே. துரியோதனன் பெண்டாட்டியும் கர்ணனும் சொக்காட்டான் விளையாடி கொண்டிருந்தார்களாமே. பாதி ஆட்டத்திலேயே அவள் எழுந்திருக்கச்ச கண்ணன் அவள் மேகலையை பிடிச்சு இழுத்துட்டான். அதெல்லாம் கேட்டிருப்பேலே. துரியோதனன் ரொம்ப கெட்டவர்னு பேர். ஆனாலும் அவன் ஆம்பலை. அதனாலே தான் தன் பெண்டாட்டி மேல சந்தேகம் வரல. பெண்டாட்டியை நம்பாதவன் என்ன பெரிய ஆம்பலை? ராஜாமணி ஐயர்வாள், இந்த ஆத்திலே இருக்கிறவாளையெல்லாம் வேற கூப்பிட்டு கேட்க சொல்றேள். என் பெண்டாட்டியை பத்தி ரொம்ப நன்னா இருக்கு. என்னை பத்தி நீங்க வச்சிருக்கிற அபிப்பிராயம் என்று சொல்லி ஓவென்று சிரிக்கிறார். சிரித்துவிட்டு சொல்கிறார், இந்த ஆத்திலே இருக்கிறவாளுக்கெல்லாம் நான் சொல்றேன். அவனவன் பெண்டாட்டியை நம்பினால் போரும். அதை செய்யுங்கோ. ஏண்டா அழுதுண்டு இருக்க நீ போய் முகத்தை அலம்பிக்கோ என்றதும் மணி குழாய் அடிக்கப் போகிறான். ஆனால் மங்களம் இன்னும் நின்று அழுது கொண்டே இருக்கிறாள். இதோ பார், இவாளெல்லாம் உன்னை நம்பி உனக்கென்ன ஆகணும் சொல்லு. நான் நம்புறேன், உள்ளே வா என்று மறுபடியும் சமாதானம் சொல்லி கைத்தாங்களாக மங்களத்தை அழைத்து கொண்டு போகிறார்.
நேக்கு இந்த ஆத்திலே பயமா இருக்கு, வேற ஏதாவது வீடு பார்த்துண்டு நம்ம போயிடலாமே என்று மங்களம் உள்ளே போகையில் அவரிடம் சொல்லியிருப்பாள் போலிருக்கிறது. சீதாராமையர் சொன்ன பதில் மட்டும்தான் எனக்கு கேட்டது. அடி அசடே, எங்கே போனாலும் லோகம் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் உரக்க சிரித்தார். சீசரின் மனைவி சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவள் என்று படித்தது என் நினைவுக்கு வந்தது. மங்களம் எப்படிப்பட்டவளாயிருந்தால் என்ன, சீதாராமையார் சீசர் தான் என்று நினைத்து கொண்டேன்.